முடியலை, கடைசி லீப் இது. மேலே கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு கோயில். ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த லோம்போக் சீரியஸில் எத்தனாவது வீடியோன்னு எனக்கே தெரியல, ரொம்ப நாள் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நானும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைக்கிங் போகிறோம். இந்த ஹைக்கிங் ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஃபேமிலி 9 வருஷமாக ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்துனுங்கிறாங்க. அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் அது கஷ்டப்பட்டு மேலே போனோம், 2 மணி நேரம் கிட்ட ஹைக் பண்ணணும்னு சொன்னப்போ, அதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கிளம்பி போயிருந்துருக்கிறோம். இன்றைக்கி தேதி டிசம்பர் 26. புதிய இடத்துக்கு வந்திருக்கோம் லோம்போக்கில். பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். லெட்ஸ் see what we gonna do here. தோழர்களே, ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மன உறுதி தான் வேணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அது கிடையாது. ஸ்டார்ட் பண்ண முதல்ல இருந்து கடைசி முடிகிற வரைக்கும் மன உறுதியை வச்சுன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது. உடல் உறுதி வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது செடி, அது வந்து இந்த பூச்சிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கவே கை காலெலாம் அரிக்கலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும். இதுக்கே மூச்சு வாங்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் மேலே? அது ஒன்றும் இல்லை, காலைல சாப்பிடல, பசிக்குது. இவனுங்க வந்து பெருசாக சொல்லலை, ட்ரெக்கிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, மைண்ட் செட்டு எனக்கு ட்ரெக்கிங் போகிற மாதிரியே இல்லை. நாங்கள் நினச்சோம் ஏதோ ஒரு குடும்பத்தை 4 மாடி ஏறி பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் நினச்சோம். 2 மணி நேரம் ட்ரெக் போகிறதுன்னு சொன்னது எல்லாமே நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்களே தவிர, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லலை. நான் அது மட்டும் இல்லாமல் வெறும் செருப்பு போட்டுன்னு வந்தேன், ஒரு ட்ரெக்கிங் ஷூ கூட போடலை. வனப்பகுதியை பாருங்க. நீங்கள் போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். மூச்சு வாங்குது. ஒரு 15 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பில்டிங் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இவ்வளோ தான் நம்ம ட்ரெக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா அது ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங். அது இன்னும் ரொம்ப தூரம் மேலே போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாலடைஞ்ச இடத்துல ஒரு பாலடைஞ்ச வீடு. மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்க இடமே. வா, இங்கே வந்து கொஞ்சம் வியூ நல்லா இருக்குது பார்க்க. Let's go up further up. நண்பர்களே, உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இந்த சவுரில் ஃபங்கஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்த்துட்டேன்னா எனக்கு கை காலெலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி எனக்கு அது ஃபோபியா மாதிரி. ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். இந்த வீடியோலாம் எடுக்கிறப்ப கூட விட்டா போதும்னு இருந்துச்சு. அதனால் சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு இறங்கி ஓடி போயிட்டேன் நான். செம்ம டயர்டாக இருக்குது இன்றைக்கி. காலையில் வெறும் ஓட்ஸு அப்புறம் ப்ரெட்டு தான் சாப்பிட்டேன். நம்ம ஊர் மாதிரி அடித்து எதுவும் திங்கலை. நடைய கட்டுவோம். இதெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்கனாலே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் காட்டுக்குள்ளே. Mountain breeze and past snow patches. It's not like oh. குடிச்ச மாதிரி இருக்கா? வேர்வை முடியல. இன்னும் அவ்வளோதான் மேலே நடக்கணும். மேனஸ் சைல்டில் பேர்கல்ஸை ஏசி ரூமில் உட்காந்து பார்த்துக்கிறேன்னா இப்போ இங்கே நடக்கிறப்போ இப்படி தான் தெரியுது. எப்பா முடியல. எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. ஜிகர்தண்டா கிளைமேக்ஸில் ஒரு காட்டில் வாழுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது போகிற இடம்.
முடியலை. கடைசி லீப் இது மேலே. சுத்தமாக அவுட்டு. இப்படி மூச்சு வாங்கன்னு தெரியாது எனக்கு. எல்லாருக்கும் முடியல, கஷ்டமாக தான் இருக்கு. பண்ணி தானே ஆகணும். அதுங்க எப்படி இருக்கு, இது எப்படி நடந்து போகிறது? ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறமா ஒரு வீடு ஒன்று தெரியுது. கடந்த 2 மணி நேரமாக ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு வீடு ஒன்று தெரியுது மலை மேலே. வீடு தெரிஞ்சு பாருங்க. சில நேரத்துலலாம் சில விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம். ஆனால் எதுக்கு பண்ணோமோ அதுக்கு யூஸே இருக்காது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி மேலே வந்தது ஒரு ஃபேமிலியை பார்க்கலான்னு சொல்லி. ஒரே ஒரு குடும்பம் 9 வருஷமாக வாழ்கிறோம், எவன்டா அதுன்னு பார்க்கலான்னு வந்தால் அவர் இல்லை வேலையை அங்கே வீட்லையே. அதனால் வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. விவசாயம் பார்க்குறாராம் அந்த இடத்துல. என்ன விவசாயம்னு தெரில, ஒன்றும் புரியவும் இல்லை. வந்த வரைக்கும் வந்ததுக்கு சாப்பாடு கட்டின்னு வந்தனால சாப்பிட்டு இந்த இதுதான் ஒரு வீடு, இந்த இடத்துல சுற்றிட்டு மேலே ஒரு கோயில் இருக்குன்னாங்க, அதை பார்க்கலான்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகணும் மைண்டாக. ஒன் லாஸ்ட் ஸ்டீப். அதுக்கப்புறம் மேலே போயிட்டோன்னா மேலே ஒரு டெம்பிள் இருக்குது, பார்த்துட்டு திருப்ப வேண்டிதான். வேறு எதுவும் இல்லை. வந்து இங்கே அந்த ஆட்களும் இல்லை, அந்த குடும்பமும் இல்லை. சும்மா ஒரு ஹைக் மாதிரி மேலே அந்த டெம்பிள் வரைக்கும் போயிட்டு திருப்பி போகலான்ட்டு. எப்படி இருக்கு? இருக்கானே, அதை தொட்டுட்டியேம்மா, மோசமானவன். கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு கோயில், வேறு எதுவும் இல்லை. சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு 3 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டியதான் கீழே. செம்ம கஷ்டம். பார்ப்போமா கோயிலில் என்ன எழுதியிருக்குன்னு. இந்து டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. இது ரத்தமா? ஏதாவது பலி கொடுத்துருப்பானுங்க. திருப்பி கட்ட வேண்டிதான் 3 மணி நேரம். மேபி நான் இன்றைக்கி வந்தது ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே போகிறதில்ல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மேபி அன்றைக்கி நான் பண்ணப்போ எனக்கு பிடிக்கலாம், ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்குறப்போ சிரிப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களால் இன்றைக்கி முடிஞ்சு. மறுபடியும் நாங்கள் ட்ரெக் டவுன் பண்ணோம். அங்கேருந்து மேலேருந்து கீழே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வாட் டு டூ, இட் வாஸ் ஜஸ்ட் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரெக்கு முடிய போகுது இன்னும் 10 நிமிஷத்தில். எப்பா ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. ஆதி காலத்து செருப்பு மாதிரி ஒன்றுக்கு வேற வருதுயா, ரொம்ப ஒன்றுக்கு வருது. ஓப்பனில் போகிறதுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. காருக்கு எப்போ போய் ஏறி உக்காருவேன்ட்டு இருக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், முடியலை. ஸோ நண்பர்களே, இத்துடன் என்னோடய வீடியோ நான் முடிச்சுக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அதாவது நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் லைஃப்பில் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் ஒன்று ஜெயிப்பீங்க, இல்லைன்னா லெசன் கற்றுப்பீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.